ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் தூக்குதுறை மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கிராமத்தில் 20 வருஷமாக திருவிழா நடக்காமையே இருக்குது. அப்போ 20 வருஷம் கழிச்சு ஒரு திருவிழா அந்த கிராமத்தில் நடக்குது. அப்போ அந்த கோயிலுக்குள்ளே ஒரு தங்க புதையல் இருக்குது. அந்த புதையலை கொள்ளையடிக்க கொள்ளையர்கள்லாம் வராங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த தூக்குதுறை. எனக்கு இந்த மூவி ஒரு டீசெண்டான மூவியாக இருந்துச்சு. அதிகமான காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இல்லை. இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் காமெடி நிறையா இருந்தாலும் காமெடி இந்த படத்துக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டும் ஒரு ஓகேவான படமாக தான் இந்த படம் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் நிறைய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக யோகி பாபு நடிப்புலாம் சான்ஸே இல்லை, ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாரு. அது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. என்னதான் ஆக்டர்ஸோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் படத்தோட கதைகளும் அந்தளவுக்கு இல்லை. படத்தோட செகண்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி கொஞ்சம் மாற்றி அமைஞ்சிருச்சா படம் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் ஆர்ஆர் சீன்ஸும் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்கிறத விட மைனஸ் சொல்கிறது தான் அதிகமாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி தான் இந்த தூக்குதுறை. கண்டிப்பாக எல்லாரும் ஒன் டைம் ஆச்சும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம்.